இவரு பேசினத பார்த்தா நமக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கேவினுடைய வீரரான சிவம் துபே தான் இந்த விஷயத்த பேசியிருக்காரு. என்னடா அவ்வளோ கூஸ் பம்ப்ஸ் ஆகுற விஷயம் என்ன பேசியிருக்காருன்னு கேட்டேன். ஆமா, நாங்க 3 மேட்சை வந்து தோக்க தான் செஞ்சோம். ஆனால் இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்ச்ல வந்து கண்டிப்பா வின் பண்ணுவோம். ஏப்ரல் 11ஆம் தேதி கண்டிப்பா சிஎஸ்கே தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா நீங்க எங்க டீமே வந்து வேற மாதிரி பாப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 3 மேட்ச் வின் பண்ணோம்ல கண்டினியூஸா, அதுக்கு நீங்க யாரும் எதுவும் பேச மாட்டீங்க. ஆனால் 3 மேட்ச் தோத்துட்டா மட்டும் நீங்க வந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கத்தையும் வெளிப்படுத்திருக்காரு. இதுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கம்பேக்கை தான் நாங்கள் சிஎஸ்கே கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸும் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு அப்புறமா வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி மேட்ச் எப்படி இருக்க போது, சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இவ்வளோ விஷயம் பேசிட்டு துபே சொன்னதுக்கு அப்புறமா வந்து துபே என்ன மாதிரி ஆட போறாரு, அவருடைய ஸ்கோர் எப்படி இருக்க போது, யாரெல்லாம் வந்து விக்கெட் இழக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாயிட்டு இருக்கு இவர் பேசினதுக்கு அப்புறமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏப்ரல் 11ஆம் தேதி.